அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தி, திமுகவினருக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு பேச இருக்கோம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் எப்படியாவது திமுக இணைச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்த திமுகவினருக்கும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவருக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இடியை இறக்கியிருக்குன்னு சொல்லலாம். இனிமேல் திமுக ஆள் சேர்க்கிறோம், ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் வீடு வீடா போய் ஓடிபி கேட்டீங்க, அவ்வளவுதான், அதற்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஒரு 45 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் திமுக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே அவரோட அபிஷியல் பக்கங்கள்லயே பதிவிட்டு இருந்தாரு. குறிப்பா 10 நாட்கள்ல 1 கோடி நாங்க தொட்டுட்டோங்க அப்படின்னா ஒரு செய்திகள் பரவலா அவர்களே சொல்லிக்கிட்டாங்க. சரி, இப்ப 10 நாள்ல 1 கோடினா இன்னும் 35 நாள் இருக்கு, அதுக்குள்ள பல கோடிகளை தாண்டிடுவீங்களே, தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களும் திமுக சேர்ந்துருவாங்களோ? ஏன்னா கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே திமுக சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் பிற கட்சிகள்லாம் போட்டியிடவே தேவையில்லையே, திமுக அண்ணன் போஸ்ட் ஆயிருமே அப்படின்னு நம்மள யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடியே 35 லட்சம் பேர் சேர்ந்துட்டதா ஒரு தகவல்லாம் திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரிப்பா, ஒரு கட்சிக்கு ஆள் சேர்க்கிறத என்ன தவறு இருக்கு? ஏன் திமுக செய்யற மாதிரி அதிமுக செய்யலையா, இல்ல நாம் தமிழர் செய்யலையா, இல்ல பிற கட்சிகள் செய்யலையா? தாவைக்கான ஒரு கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல்லே ஆள் சேர்த்துக்கிட்டு 1 கோடி உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பண்ற மாதிரி நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனா திமுக பண்றது அப்படி கிடையாது. நேரடியா வீட்டுக்கே போயிட்டு ஆளுங்கட்சி பிரதிநிதி, நாங்கள் அரசாங்கத்திலிருந்து வர்றோம், கவர்மெண்ட்லேருந்து வர்றோம் அப்படிங்கிற ஒரு தோணியில போயிட்டு பேச வேண்டியது, அங்கே போயிட்டு நீங்கள் திமுக சேருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது இல்லை. எல்லா கட்சிக்கும் ஆள் சேர்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா, இது மாதிரி நாங்கள் திமுகலேருந்து வர்றோம், நாங்கள் தமிழகத்தை மீட்க போகிறோம், தமிழகத்தை பாதுகாக்க போகிறோம், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணிங்க, திமுகவில் இணைஞ்சு பயணிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லும்ல. திமுகவில் சேருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பல கோடி பேரை திமுக சேர்த்தா கோவம் வருமா வராது? இதுல என்ன கூத்து அப்படின்னு பாருங்க. அவர்கள் வெறுமன உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிறதே குற்றச்சாட்டு இல்லை, பல பொய்களை சொல்றாங்க, பல மிரட்டல்களை தொடுக்கிறாங்க. அதான் இங்க பிரச்சனையே. பொதுமக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு மாசம் 1000 ரூபா வருதா? வருது. அது வரணும்னா நீங்க ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னா சொல்றது இல்லை. ஓடிபி சொல்லுங்க, சொன்னா என்ன ஆகும்? சொன்னா உங்களுக்கு திமுக உறுப்பினர் வந்துடும், நீங்களும் கழக உடன்பரப்பா இணைஞ்சிருவீங்க. சரிப்பா, இதுக்கு சொல்லியே சேர்க்க வேண்டியதானே? நீங்க திமுகவில் சேருங்கன்னு சொன்னா உங்க என்ன ஓடிபி சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொல்லாமல் சேர்க்குறாங்க. சரி, சொல்லாமல் சேர்க்கறது கூட ஏமாத்துறதையும் தாண்டி மிரட்டல் விடுறது. உங்களுக்கு மாதம் 1000 ரூபா வராது, அதனால் நீங்கள் உறுப்பினராக சேருங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் இனிமேல் கிடைக்காம போயிடும், தேர்தல் சமயங்களில் கிடைக்கக்கூடிய நிதி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது என்னையா நிதின்னு பார்த்தா ஓட்டு காசு கொடுக்குறது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஓடிபி சொல்லுங்கள். அந்த ஓடிபி வச்சு என்னையா பண்ணுவேன்? நாங்கள் கணக்கு எடுத்துகிட்டு போகிறோம், உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, ஒருவேளை ஓட்டர் ஐடியில் உங்கள் பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம் இப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி ஆள் சேர்க்கறது, ஏதாவது உங்களுக்கு ஓடிபி வேணும். சரி, எதுக்கு இந்த ஓடிபி கேட்கறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சில தகவல்கள் கிடைக்குது. என்னன்னா, இதுவரைக்கும் அதிமுகவில் 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு முன்னாடி திமுக 1 கோடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக அஃபீஷியல் வெப்சைட்லேயே 2 கோடி உறுப்பினர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக அடுத்ததாக பண்ணிருக்கக்கூடிய திட்டம் என்னன்னா, நம்ம கிட்ட 2 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்றோம், ஆனா பெருசா யாருமே நம்மள மதிக்கிறது இல்லை. 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை திமுக காரங்கிட்ட இருக்கிறது இல்லை. அவர்களே பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாம போச்சு நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளவு மக்கள் திமுக இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி காட்டும் பொழுது ஒரு மிகப்பெரிய பிம்பம் உருவாகும். சரி, அப்படியே வாயில வட சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஓடிபி வாங்குறது. ஓடிபிங்கிறது ஒரு டிஜிட்டல் ப்ரூஃப் மாதிரி, என்னோட மொபைல்ல எனக்கு வரும், நான் அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு மக்கள் சேரக்கூடிய ஒரு விஷயமா அதை மாற்ற முடியும். அதிகாரப்பூர்வமாக இத்தனை இணைஞ்சிருக்காங்க பாருங்கன்னு ஒரு ஆதாரமா நம்ம காட்ட முடியும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு ரொம்ப யோசிச்சு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த ஐடியாவை கொண்டு போயிருக்காங்க. ஐயாவும் இதை பண்ணுங்க, ரொம்ப சிறப்பான திட்டமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல. கழக உடன்பிறப்புகள்லாம் களத்தில் இறங்கி தீய வளர்ப்பாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படி சேர்க்கிறாங்க, எது சேர்க்கிறாங்கன்னு தெரியாது. ஓடிபியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா வீடு வீடா போறது மட்டும் இல்ல, போன் மூலமாலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓடிபி சொல்லுங்க, நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி நம்ம வடக்கு நண்பர்கள் நம்மளை ஏமாத்துவாங்க இல்லைங்களா? வடக்குல இருந்து போன் பண்ணிட்டு உங்க கார்டு மேலே உள்ள 14 நம்பர் சொல்லு அப்படிங்கிற டோன்ல எப்படியாவது ஓடிபி நம்பரை வாங்கிடணும்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு ஸ்கேம். இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட உடனேவே இந்த மாதிரிலாம் ஓடிபி கேட்கறது தவறானதுன்னு சொல்லி பல சட்ட வல்லுநர்களும் சொன்னாங்க. அதுல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், அதே அஜித்குமாரோட அந்த சம்பவம் நடந்த ஊர் தான். அங்க இருக்கக்கூடிய ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்றாரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில. இந்த மாதிரி ஓடிபி வாங்குறது சட்டப்படி தவறு,
கூடவே மக்களை மிரட்டி வேற ஓடிபி வாங்குறாங்கன்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்றாரு. அது SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் அவர்களினுடைய அமர்வுல வருது. அவர்கள் வந்து கேட்டுட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஓடிபி வாங்குறதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது. நான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தையும் இந்த வழக்குல சேர்க்கிறேன். அவர்களும் வந்து மக்களுடைய இது மாதிரி தனிப்பட்ட தகவல்கள் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லணும். கூடவே இந்த மாதிரி ஆதார் கார்டை வந்து பயன்படுத்தி ஓடிபி கேட்கறதெல்லாம் என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர்களும் வந்து ஒரு விளக்கமா கொடுக்கணும்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தை உள்ள சேர்த்திருக்காங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான். தேர்தலுக்கு 8 மாசம் இருக்கு, இப்பவே இத்தனை கோடி பேர் நாங்க சேர்த்துட்டோம் கணக்கு காட்டணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நன்மதிப்பு நமக்கு வரும். இது மூலமா நமக்கு கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டு கொடுத்தா போதும். ஏன் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே இதுதான். இப்போ வந்து விசிகா நாங்க ரொம்ப வளர்ந்துட்டோங்க, எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே மாதிரி நாங்க வந்து ஏற்கனவே அதிகமா சீட்டு கேட்போம்னு சொல்லிட்டாங்க. துரைவைகா அவர்களும் பாத்தீங்கன்னா நாங்க 12 சீட்டு கொடுக்கணும், அப்பதான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்றாரு. இப்படி பல பேரும் பல வகையா பேசிட்டு இருக்கும்போது இப்போ நாம ஓரணியில் தமிழான ஒரு திட்டத்தை போட்டு இதுல நம்ம ஒரு 3 கோடி பேர் கட்சியில சேர்த்துட்டோம்னா எங்க கட்சியில 3 கோடி பேர் இருக்காங்க. நீங்க யாருமே இல்லாட்டி கூட எங்களால ஜெயிக்க முடியும். கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல வீட்டை பார்த்து போறீங்களான்னு இவங்க பேசலாம்னு இருந்திருப்பாங்க போல. உயர்நீதிமன்றம் மொத்தமா ஆப்பு வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஓடிபி வாங்க தானே முடியாது, இனிமே ஆள் சேர்க்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க ஆள் சேர்த்தாங்கன்னா அது பழைய கணக்கில் தான் போகும். எப்படி அவங்களோட வெப்சைட் வந்து 2 கோடி பேர்னு போட்டிருக்காங்க, ஆனால் யாருமே ஒரு பொருட்டை கூட மதிக்கிறது இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போகும். இப்போ நாளைக்கு நாங்களோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு இத்தனை கோடி பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த அத்தனை கோடி பேருக்கான உறுப்பினர் அட்டையை நம்ம காமிக்கணும். அத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிங்கன்னா எந்த தெருமுனை கூட்டமோ எந்த கூட்டம் போட்டிங்கனாலும் அதில் எவ்வளவு மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க நம்ம பார்க்கணும்ல. அது நம்ம திமுக நமக்கு பார்த்தா நமக்கே தெரியும். எல்லா ஊர்களையும் கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போடுறதுல மாற்று கருத்தே இல்லை. திமுக தொடர்ச்சியா தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு மக்கள் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வரக்கூடிய மக்கள் சேர் எடுத்துட்டு போறது, வாழைத்தார உருவிட்டு போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வர வைக்கப்படுவதற்கே ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இருக்குல்ல. காசு, பல விதமான பரிசு பொருட்கள் இப்பெல்லாம் கொடுத்து வர வைக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஒரு கூட்டம் போட்டா ஒரு 500,000 பேர் சரளமா வந்து அவர்கள் தன்னெழுச்சி திரள வேண்டாமா? அப்படி கூட மக்கள் திரளலாம். அப்படிங்கும்போது எப்படி நீங்க 2 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா களத்துல வந்து உங்களுக்கு கூட்டமே வரமாட்டேங்குதே, ஒரு கேள்வி வருமா இல்லையா? இப்பவும் ஒரு மாநாடுனா திமுகவால லட்சக்கணக்கான நபர்களை கூட்ட முடியும். பல ஊர்கள்ல இருந்து பஸ் பிடிச்சு ஆட்கள் அள்ளி போட்டு கொண்டு வர முடியும். இந்த வயசான ஆட்கள்லாம் இருப்பாங்க, 60-70 வயசுல இருக்கிற ஆட்கள்லாம் அப்படியே அள்ளி போட்டு அவர்களுக்கு எதுக்கு வர்றோம் ஏன் வர்றோம் ஒண்ணுமே தெரியாது. இது ஒரு மாநாட்டுக்கு வர வைக்கிறது கூட பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர்களை எதிர்த்து போராடுறது கூட்டு வருவாங்க. இப்போ சீமானுக்கு எதிர்த்து போராடுங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க. அங்கே வந்து சீமான் வந்து பெண்கள் இழிவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு போன பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சீமானுக்கு எதிராக கோஷம் போட வைப்பாங்க. அந்த பாட்டிக்கு என்னன்னே தெரியாது, எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் காசு கொடுத்து ஏதோ கூப்பிட்டாங்கப்பா வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவில் பல கூட்டங்கள் நடந்து இப்போ நம்ம ஆட்கள்லாம் யூடியூப் சேனல் உள்ளவங்க போயிட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டிகள் தெரியாமல் திணறி உண்மைகள்லாம் வெளிப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. நமக்கு அவங்கெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்கும். எதுக்கு இவர்களை இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்து அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இது வந்து இப்போ நீதிமன்றத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி மிரட்டிலாம் ஓடிபி வாங்கி கட்சியில் ஆள் சேர்க்கிறத கணக்கு காட்டுறாங்கன்னு சொல்லி அதற்காக ஒரு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது கடைசியில் ஒரு தோல்வி அடைந்த திட்டமாக மாறி போயிடுச்சுங்கிறதா உண்மை. அது நமக்கு கேட்கும் போது ஒரு நிம்மதியான செய்தியா இருக்கு. காரணம் என்னன்னா, திமுக ஆள் சேர்றது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான முறையில் நாங்க திமுகலேருந்து வர்றோம், கட்சியில் ஆள் சேர்க்கிறோம், நீங்கள் திமுகவில் இணைய விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாலோ, இல்ல திமுக இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கீங்க நீங்க திமுக சேருங்க அப்படின்னு அவர்களை நீங்க ஊக்குவிச்சு சேர்த்தீங்கனாலோ பாராட்டுகள். நீங்க அதை பண்ணல, அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை நீங்க வலுக்கட்டாயமா மிரட்டி சேர்க்கிறீங்க அப்படிங்கிறதா நமக்கு கோவம். இந்த மிரட்டல் கூடவே பாமர மக்களை ஏமாத்தி ஆலோசனை விஷயத்தை வரை நீங்க பண்ணிருக்கீங்க. அவர்கள்ட்ட போய் அரசாங்க திட்டம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஓடிபி சொல்லுங்க, நாங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்ணணும், நீங்க வந்து ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்டதெல்லாம் ஒரு உச்சகட்ட மோசடி. உயர்நீதிமன்றம் உள்ள வந்து அதில் கொடுத்த தீர்ப்புங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இதில் கூடுதலா இன்னொரு விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தோம். ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் மன்னார்குடியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் திமுகவுக்கு ஆள் சேர்க்க வந்த ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் சரிக்கு சமமா பேசி சமாளிச்சு கடைசியில் அந்த பொண்ணையே சீமான் ஜெயிக்கணும்னு சொல்ல வச்சார் அப்படிங்கிறத இப்போ அந்த வீடியோவில் நான் வந்து குறிப்பிட்டு பேசும்பொழுது அந்த மன்னார்குடியை சார்ந்த நாம் தமிழர் ஆதரவாளரை பெரியவர் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டு பேசிட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, 45 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி அந்த பெண்கிட்ட தகவல் சொல்றாரு. நம்ம வர ஒரு பெரியவர்னு பேசிட்டோமேன்னு வீடியோ முடிச்ச உடனே யோசிச்சேன், ஒருவரை பெரியவர்னு சொல்லுவது என்ன பெரிய பிள்ளையா அப்படின்னு நான் அதை கடந்து போயிட்டேன். அப்புறம் வீடியோ போட்டுட்டு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு பல கண்டனங்கள்லாம் வந்துச்சு. 45 வயசு உனக்கு பெரியவரா, அவர் அண்ணன் சொல்ல மாட்டியா, அவர் உனக்கு பெரியவரான்னு கேட்டு நியாயமான முறையில் பல பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஆமா இல்ல நாம வந்து 70 வயசான ஸ்டாலின் அவர்களே யாரும் தாத்தான்னு கூப்பிடுறது இல்லை. ஒரு பள்ளி குழந்தை ஸ்டாலின் அவர்களை தாத்தான்னு கூப்பிட்டதுக்கு நான் தாத்தாவா மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு நம்ம ஐயா. அப்போ 45 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம பெரியவர்னு சொல்றது நிச்சயமா தப்பு தான். அதனால உங்கள் கண்டனங்களை ஏற்கிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.